ஹை காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தாங்க உலகில் மிக மிக ஆபத்தான அணி. இந்திய அணி பார்க்கும்போது கொஞ்சம் அச்சமாக தாங்க இருக்குது. எங்கள் இங்கிலாந்து அணி இந்த முறை இந்தியா கூட மோதாமல் செமிஃபைனல் ஃபைனல் போகணும்னு நான் நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நியூசிலாந்து அணியோட அதிரடி வீரர் கேப்டன் சொல்லாங்க. இப்போ இங்கிலாந்து அணிக்கு தலைமை பயிற்சியாளர் இருக்கும் பிராண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்தும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்தும் ஓப்பனாக பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பிராண்டன் மெக்கலம் அவர் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, உண்மையாக இந்திய அணி பார்க்க எனக்கு ரொம்ப அபாரமாக இருக்குங்க. ஐபிஎல் மூலிமா இந்திய அணிக்கு நல்ல நல்ல பிளேயர் கிடைக்கிறாங்க. முன்னெல்லாம் T20 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி ஆடுறதுக்கு சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக ஆள் இருப்பாங்க. இப்போ இந்திய அணியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே பிக் ஹிட்டர்ஸாக இருக்காங்க. எல்லாராலையும் பெரிய சிக்ஸ் அடிக்கிறவங்களுக்கு இருக்காங்க. அந்த கிரிக்கெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுதான் நான் விரும்புகிறேன். அதுதான் நான் இங்கிலாந்து அணிக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இந்த வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செமிஃபைனல் ஃபைனல் போனால் கூட இந்தியா கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேங்க. ஏன்னா அந்தளவுக்கு இந்திய அணி அபாரமாக இருக்காங்க. அதுவும் அவங்க நாட்டில் விளையாடும் போது அவங்களோட பலம் உங்களுக்கு தெரியுங்க. இந்தியா ரீசெண்ட் டைமில் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே ஆசைங்க, செமிஃபைனலில் ஃபைனலில் இந்தியா கிட்ட நாங்கள் மோதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலாந்து அணியோட தலைமை பயிற்சியாளர் பிராண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா அவர் மனசில் இருக்கிறத கொட்டிட்டாருன்னே சொல்லாங்க. அது ஓப்பனாக பேசிட்டாருங்க. கரெக்டுங்க, இந்திய அணி அந்தளவுக்கு தரமாக இருக்குது, ஓகே தான். பட் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான மேட்சுங்க, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். கண்டிப்பாக பாகிஸ்தான் அணியை வீழ்த்தி ஆகணுங்க. ஏன்னா ஒரு வரலாறு இந்திய அணிக்கு எப்பவுமே இருக்குது. இது வரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப்பில் 7-1 சொல்லிட்டு நம்ம தாங்க லீடில் இருக்கோம். அந்தளவுக்கு பாகிஸ்தான் அணி வேர்ல்டு கப்பில் நம்மக்கிட்ட சரியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததில்லை. T20 சரி, ODIயில் சரி. அதை தொடர்ந்து இன்றைக்கி ரைவல்ரி போட்டிருக்காங்க. பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அபிஷேக் சர்மாவோட ஆட்டம் எப்படி இருக்குது? எஸ், ஆமாங்க, அபிஷேக் சர்மா இந்த வேர்ல்டு கப்பில் ஒன்றும் சரியாக அவரோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு முதல் பால்லே அவுட்டு, ரெண்டாம் மேட்ச்சு அவர் விளையாடவே இல்லை, ஜுரத்தில். மூன்றாவது இந்த போட்டி எதிர்பார்ப்பு இருக்குங்க. அவர் அப்புறம் நம்ம வருண் சக்கரவர்த்தி மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. அப்புறம் உஸ்மான் தாகிர் சொல்லிட்டு அவங்க டீமில் ஏதோ இந்த நின்று போடுற ஒரு ஸ்பின்னர்ஸ் இருக்காராம், அவர் மேலே நிறைய பிளேயர் மேலே எதிர்பார்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ஹர்திக் பாண்டியாவாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான மேட்ச். இது நம்ம வின் பண்ணால் குவாலிஃபைட் டு சூப்பர் 8ன்னு சொல்லாங்க. ஏன்னா இப்போ ஆஸ்திரேலியாவே குவாலிஃபைட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பஞ்சாயத்தில் இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜிம்பாப்வே எதிராக ஆஸ்திரேலியா தோத்தது மூலிமா இப்போ நாளைக்கு நடக்க போகிற ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா போட்டியில் ஒருவேளை ஆஸ்திரேலியா தோத்தா அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். எஸ், ஆமாங்க, அந்தளவுக்கு ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஆண்ட பாரம்பரம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல ஆஸ்திரேலியா இருக்காங்க. அடுத்த போட்டி அவங்களுக்கு நாக் அவுட் போட்டின்னு சொல்லாங்க, தோத்தா வெளியே. அதனால் ஒவ்வொரு போட்டியும் முக்கியம், பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் போட்டியில் யார் வெற்றி பெறுவாங்க? உங்களோட கருத்து, உங்களோட ஆதரவு யாருக்கு என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.